ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய், ஏதோ மாயம் செய்கிறாய். ஐயோ யோ சிவனாண்டி, நீ பெத்த மகளாயா இது? ஐயோ, இம்பூட்டு அழகா இருக்காளே. ஐயோ என்ன அழகா இருக்கா! தூங்குறப்ப ரொம்ப அழகா இருக்காளே. இப்படி பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல. அம்புட்டு அழகு. தங்க சிலையா நீ இப்படி மின்றிய? எந்த சிற்பி உன்னை இப்படி சிலை வடித்தது? பேசும் சிலை நீ, உன் அடிமை நான். நீ என்ன சொன்னாலும் செய்யும் உன் வேலைக்காரன் நான். ஐயோ என்ன இருந்துட்டா? ஒண்ணு இல்ல, நீ தூங்கு. நம்ம பேசுறதுல இருந்துட்டாலோ? ஆமா நான் தான். உன்னை பார்க்க வந்தேன். ரொம்ப நேரமா அங்கதான் இருக்கேன். நீ தூங்கிட்டு இருந்தியா? அதான் உன்னை டிஸ்டர்ப் பண்ண கூடாதுன்னு, அதான் நீ தூங்குற அழக பாத்துட்டு உன்னை ரசிச்சிட்டு இருந்தேன். ஆமா. ஆமாவா? டேய் என்ன? இல்ல, உன்கிட்ட சாரி கேட்கலான்னு வந்தேன். சாரி கேட்கவா? ஆமா சாரி. ஓ, பண்ணதெல்லாம் பண்ண வேண்டியது அப்புறம் சாரி கேட்டா எல்லாம் சரியாயிடுமா? ஆமா. ஆமாவா? ஆமாண்டா. ஏய் என்ன? அம்மா, இது எந்த இடம்? நான் எப்படி இங்க? இது என்னோட ரூம். இனிமேல் இது நம்ம ரூம். என்ன? ஆமா, இதான் நம்ம ரூம். இனி நீ எப்பயும் என் கூட தானே இருக்க போற. டேய் பொறுக்கி, என்னடா சொல்ற? நான் தானே உனக்கு தாலி கட்ட போறேன். அப்போ நீ என் கூட தானே இருக்கணும். இப்படி இருக்கு நம்ம ரூம். பிடிச்சிருக்கா? என்ன சொன்ன? அது கனவுல கூட நடக்காது. என் உயிரே போனாலும் ஒன்ன மாதிரி ஒருத்தவங்க கூட நான் இருக்கவே மாட்டேன். அப்படியா? ஓகே. ஏய் என்ன? பேச்சுற ஒரு மாதிரி இருக்க. என்ன திமிரா? என்ன கடத்திட்டு வந்தியோ? சே, நான் அப்படி பண்ண மாட்டேன். நான் உன்னை தூக்கிட்டு தான் வந்தேன். என்ன தூக்கிட்டு வந்தியா? அப்போ இதுக்கு பேர் என்ன? கடத்தல் வேற, தூக்கிட்டு வரது வேற. எனக்கு கடத்தலாம் தெரியாது. நான் உன்னை அழகா தூக்கிட்டு தான் வந்தேன். டேய் எருமை, உனக்கு என்ன திமிருந்தா என்ன கடத்திட்டு வந்திருப்ப? பொண்ணு என்ன பண்றேன்னு பாருடா. என்ன வேணாலும் பண்ணிக்கோ. நீ தானே வரேன்னு சொன்ன. என்ன நான் வரேன்னு சொன்னானோ? ஆமா, நான் உன்கிட்ட கேட்டல என் கூட வர சம்மதமானு. நீ வரேன்னு தானே சொன்ன. டேய் பொறுக்கி, என்ன கடத்திட்டு வந்தது இல்லாம பொய்யா சொல்லிட்டு இருக்க? நான் உன்கிட்ட சொன்னானோ? என்ன நீ எல்லாம் மறந்துட்டியோ? நான் உன்கிட்ட சாரி கேட்கலான்னு வந்தேன். நீ நல்லா தூங்கிட்டு இருந்த. அதான் என்ன பண்றதுன்னு உன்கிட்ட கேட்டேன். என் கூட வர சம்மதம்னு சொன்னேன். அதான் தூக்கிட்டு வந்துட்ட. டேய் பொண்ண, அப்ப என்னன்னா எனக்கு அது கொடுத்த. இப்போ என்ன கடத்திட்டு வந்து வரவும் வச்சிருக்க? அது என்ன தொட்டு தூக்கிட்டு வந்திருக்க. நான் பாவம் இல்லையா? எதுக்கு இப்படி கோவப்படுற? நீ எவ்வளவு வெயிட்டா இருந்த தெரியுமா? உன்னை அழகா தூக்கிட்டு வந்து தாளாட்டு பாடி தூங்க வச்சேன். நீ என்னன்னா இப்படி பண்றிய? தூக்கிட்டு வந்ததே தப்பு. நான் உன்னை தாளாட்டு பாடி தூங்க வைக்க சொன்னானோ? தூக்கிட்டு வந்தது இல்லாம என்னென்ன பேசிட்டு இருக்க? இருடா, உன் மேல போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்து உன்னை உள்ள தரல பாத்துட்டே இரு. அப்படியா? சரி கொடு. என்ன திமிரா? நான் கொடுக்க மாட்டேனே. உன்னை உள்ள தள்ளி முட்டிக்கு முட்டி தட்ட வைக்கல பாருடா. தாராளமா கொடுக்கலாமே. அப்படியே இதையும் சேர்த்து கொடு. டேய் கைய விடு. இப்ப பிடிச்ச கை நீ எப்பயும் விட மாட்டேன். சி விடு எருமை. தவள வாயா, என்னடா ரொம்ப ஓவரா பண்ற? நீ தான் எதுவும் பண்ண விட மாட்டியே. என்ன ஓகேவா? யோ என்ன? நான் எல்லா நேரமும் ஒரே மாதிரி இருக்க மாட்டேன். அப்புறம் என்னடா நக்கலா? எனக்கு மட்டும் கோவம் வந்துச்சுன்னா உலக்கி எடுத்து மண்டிய பழந்துடுவேன். பொண்ணுனா ஃப்ளவர் நினைச்சா நான் ஃபயர்டா. ஐயோ பயமா இருக்கு. அப்போ நீங்க ஏரியா ரவுடியா? என்ன எருமை மாடு டபுளா தலையா கடிச்சிட்டி மண்டியா முள்ள மண்டி தலையா? ஒழுங்கா என் கையை விட்டு. போதும் போதும், லிஸ்ட் ரொம்ப பெருசா போகுது. டேய் தடியா, உன்னை நான் திட்டிட்டு இருக்கேன். என்ன பல்ல கட்டிட்டு இருக்க?
ஓ திட்டியா என்ன? நீ என்னமோ எனக்கு பாட்டு பாடுற மாதிரி கேக்குதே. நீ பேசுறது என் காதுல தேனா வந்து பாயுதுடி. பாயும்டா பாயும். இப்ப மட்டும் நீ விடடா, உன் காதுல ஆசிரியா வந்து பாயும். பரவாயில்லடி, நீ தானே. டி என்ன டி போட்டு வாய் உடைச்சிடுவேன். நீ டா போட்டா நான் டீ தானே போடணும். அதானே நியாயம், அதானே உலக வழக்கம். நீ உரிமை இருக்க போய் தானே டா போடுற. இப்ப போற வேலை தூக்கி தலையில போட போறேன். போட்டுக்கோ. உரிமை இருக்க போய் தானே போடுறேன்னு சொல்ற. என்ன சினுங்கறா? நீ உரிமை எடுத்துக்கிட்ட மாதிரி நானும் உரிமை எடுத்துக்கிறேன். என்ன ரெடியா? என்ன இப்படி பாக்குற? இப்படி பாக்காதமா, எனக்கு ஒரே வெக்கமா வருது. இப்போ உன்னை விட்டனா வெக்க மட்டும் இல்ல, உன் பல்லே பறந்து போயிடும். கண் என்னும் கல்வீசி என் கண்ணாடி நெஞ்சை உடைத்தாய் பெண்ணே, அதில் நீயே குடி புகுந்தாய் அழகே. இப்போ அந்த கள்ள வீசி உன் மண்டையை உடைக்க போறேன். என்ன விடுடா. டேய் எதுக்கு இப்படி பண்ற? உன்னை பார்த்தாலே எனக்கு கோவம் தான் வருது. நீ கோவப்பட்டா ரொம்ப அழகா இருக்க. நெருப்பி தேவல தெரியுமா? நீ கோவப்பட்டாலே தீ குழம்பு ஆற ஓடும். டேய் பொறுக்கி, யாருடா நீ? உனக்கு என்னடா பிரச்சனை இப்போ? நான் தான். ஐயோ கடவுளே, என்ன விட, எனக்கு பயமா இருக்கு. பயமா இருக்கா? எனக்கு அப்படிதான் இருக்கு. நீ கண்ணை முடிக்கோ. என்ன கண்ணை மூடணுமா? மூஞ்சி முகர்ல பேத்துருவேன். முள்ளமட்டி தலையா, யார் பத்தி என்ன சொல்ற? உன்னை பார்த்து தான் சொல்றேன், உன் கண்ணை பார்த்து தான் சொல்றேன். டேய் கழட்டி தலையா, எதுக்கு இப்படி படுத்துற? உன் கண்களை மூடிக்கொள். கண்டவனின் கவிஞராக்கி எனக்கு போட்டியாளரை உருவாக்காதே. ஓய் முட்டைக்கண்ணி, உன் முட்டைக்கண்ணை உருட்டி உருட்டி என்ன மிரட்டாது என்ன? சுபா முடியல. உனக்கு என்ன தண்டா வேணும்? அது வந்து உன் காது கூட சொல்றேன். இது ரவுடி சார் ஐயம் பாவம், விட்டுடுங்க. நானும் தான் பாவம். உன்னை இவ்வளவு தூரம் தூக்கிட்டு வந்திருக்கேன். அதுக்கு ஏய் என் பொறுமை நீ ரொம்ப சோதிக்கிற. ஒழுங்கா விட்டுடு. விடலாமே. அதுக்கு முன்னாடி என்ன பல்ல பேத்துடுவேன். விடு, நான் போறேன். எங்க போற? நீ எங்க போனாலும் நானும் வருவேன். சுடுகாடுக்கு போறேன், வரியா? நானும் வருவனே. நீ நரகத்துக்கே போனாலும் அங்கேயே வருவேன். இது பாருங்க. ஐயோ முடியல. ஏன்டா என்ன சாவடிக்கிற? உன்னை கொல்ல போறேன். என்னை கொண்டுகிட்டு தானே இருக்க. உன் அழகால, உன் கூர்மையான பார்வையால. உன் கூர்மையான பார்வையில் என்னை சிற்பம் செய்யாதே. சிலையாக இருந்தாலும் உயிர் பிழைத்து வந்து விடுவேன் உன்னோடு சேர்ந்து வாழ்வதற்கு. எப்படி பிடிச்சிருக்கா? மண்ணங்கட்டி பொணங்க மண்டியா, உன் மண்டியை பொளக்கல பாருடா. நீ இடி மின்னலா எனக்கு தாக்கினாலும் நான் இடி தாங்கியே இருப்பேன் பெண்ணே. அப்படியா? அப்ப புயலா வந்து உன்னை புதைச்சிடுறேன். நீ என்னை புதைத்தாலும் நீளத்தை பிளந்துக்கிட்டு நீரா மாறி வெளியே வருவேன். டீ பைத்தியம். சொல்லு. இப்படி எல்லாம் பேச சொல்லி யார்டா சொல்லி தரா? நீதான். உன் கண்ணை பார்த்தாலே சிப்புன்னு போதை என்ன மாதிரி இருக்கு. அதான் என் மனசுல இருக்கிறதுலாம் வெளியே வருது. யோ நீ எப்படி இப்படி தானா? உனக்கு என்ன நட்டு கண்டு போச்சோ? என்னமா பேசிட்டு இருக்க? ஆமாண்டி, உன்னை பார்த்ததுல கொஞ்சம் அப்படிதான் இருக்க. என்ன என்ன சரி பண்ணி விடுறியா? என்ன? எனக்கு பயமா இருக்கு, விட்டுடு. சரி வா. நீ என்ன பண்ற? பயமா இருக்குன்னு சொன்னல. எனக்கு இப்பதான் ரொம்ப பயமா இருக்கு, என்ன விடு. நீ ரொம்ப பேசிட்டே இருக்க, அப்புறம் நான் பொறுப்பாக முடியாது, பாத்துக்கோ. நீ ரொம்ப ஓவரா போற. எங்க நீதான் போக விட மாட்டியே. என்ன? உன் பேச்சே சரியில்லை, எனக்கு உன்கிட்ட பேசவே பிடிக்கல, என்ன விடு. ஓகே, நீ பேசாத, நான் உன் லிப்ஸ் கிட்ட பேசிக்கிறேன். இது? ஆமா. அப்படியா? சி போடி, எனக்கு ஒரே வைக்க வைக்கமா இருக்கு. என்ன என்ன பண்ற? தள்ளி போ. அதுக்கு என்ன, நடத்திடுவோம். உனக்கு ஓகே தானே? ஓகேவான்னு கேட்டேன். என்ன சொல்ற? ஐயோ எனக்கு பயமா இருக்கு, யாரோ வந்து என்ன காப்பாத்துங்க. என்ன? ஏன் எனக்கு அப்படி தூக்கம் வராது? ஆபத்துக்கு பாவம் இல்ல. என் தோளில் மெதுவாய் அமர்ந்தான், என் கோபத்தை மதுவாய் சுவைத்தான், என் பெண்கள் சிவப்பை அழகினி
கண்ணுக்கு கூசுகின்றான். விடிய விடிய இரவினை வடித்து குடிக்கச் செய்தானே. ஓ கொடிய கொடிய வலிகளை கூட வெடிக்கச் செய்தானே. இறங்கு வந்து என்ன விடு, யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க. பேசாதே என்றால் ஏய், விடு என்ன? லூசக்கா, என்ன விடு. ஐயோ, என்ன காப்பாத்துங்க. ஐயோ, மண்டை வலிக்குது. முடி விடுக்கா. ஏய், விடு. உன் மண்டையை உடைக்காம விட மாட்டேன். என்ன மண்டையை உடைக்க போறியா? ஏய், பைத்தியம், நீ தான் என்ன பிடிச்சிட்டு இருக்க? அங்கேயே உன்னை பிடிச்சிட்டு இருக்கதே. விடுக்கா, என்ன பாத்துட்டு இருக்க? என்ன காப்பாத்து. இமையா, இமையா, என்ன பண்ற? விடு. இமையா, பேபி, என்னாச்சு உனக்கு? கவிமுடி எதுக்கு பிடிச்சு இழுக்கிற? விடு. நான் எங்க இருக்கேன்? பரலோகத்துல. ஏய் லூசக்கா, என்ன உனக்கு பிரச்சனை? எங்க வா? ஏவா, யாரை கேக்குற? அதான் அந்த இமையாக்கா, என்னாச்சு உனக்கு? இமையா, எதுக்கு இப்படி பண்ண? என் முடி பிடிச்சு இழுத்து எனக்கு எப்படி மண்டை வலிக்குது தெரியுமா? எனக்கு தெரியும், என் முடி மேல உனக்கு ஒரு கண்ணு. அதான் கொலைகார பாவி, கொஞ்ச நேரத்துல கொல்ல பார்த்துட்டியே. நான் எப்படி இங்க வந்தேன்? இமையா, என்ன தூங்கிட்டு இருந்த? இதுல கெட்ட கனவு வந்ததா? ஆமா, இமையாக்காவும் ஒரு ஆடுற, அதுக்கு கெட்ட கனவு வருதோ? இமையா, நீ நல்லா இருக்கல? நிபி, இப்பதான் எனக்கு உயிர் வந்த மாதிரி இருக்கு. இப்பதான் உயிர் வந்த மாதிரி இருக்கா? ஏன் உயிர் என்ன வாடகைக்கு விட்டு இருந்தியா? கவி, இப்போ உன் உயிர் தான் எடுத்து வாடகைக்கு விட போறேன். நிபி, காலையில கண்ட கனவு பழிக்குமா? ஆமா ஆமா, கண்டிப்பா பழிக்கும். என்ன பழிக்குமா? ஏன் மியா, என்னாச்சு? கனவு என்ன பேய் வந்ததா என்ன? என்ன நிபியாக்கா இப்படி சொல்றீங்க? இதுவே ஒரு பெரிய பேய். இது கனவு பேய் வருமா என்ன? அப்படியே வந்தா பார்த்து பயந்து ஓடிடும். அவி சும்மா இரு. மியா, தண்ணி வேணுமா என்ன? இல்ல நிபி, வேண்டாம். பயமா இருக்கு நிபி. எதுக்கு பயமா இருக்கு? ஏக்கா, கனவுல ஓ மூஞ்சி பாத்துட்டியா? அதான் பயமா இருக்கா? மண்டி ஓ மூஞ்சி தான் வந்தது, அதான் பார்த்து பயந்துட்டேன். இமியாக்கா, அப்ப நீ தானே அது? நான் குளிச்சிட்டு இருக்கும்போது சும்மா கால் தட்டிட்டு என்னமோ சொல்லிட்டு இருந்தியே. என்ன உனக்கு தூக்கத்துல நடக்க வேண்டி இருக்கா? நான் கனவு தட்டினா நீ பார்த்த. ஆமா பின்ன, இப்ப கூட பாரு, என் முடி பிடிச்சி இழுத்த. அந்த மாதிரி ஒரு கதையை தட்டியிருப்ப. குளிக்கும் போது கூட என் நிம்மதியா இருக்க மாட்டேன். நீ டிஸ்டர்ப் பண்ணிட்டு நீ வேலையை வச்சிருக்க. நான் என்ன பண்ண உன்ன? கவி, நானே டென்ஷன்ல இருக்கேன். கொட்டு பெத்தமா ஒழுங்கா போயிடு. யாருக்கு உனக்கு டென்ஷன்? ஒன்னாதான் மத்தவங்க டென்ஷன் ஆவாங்க. அடியே, உன்னை கொல்ல போறேன். ஒழுங்கா போடி. நான் போக தான் போறேன். அப்புறம் ஒன்னடமா தூங்கு முடிஞ்சு. எல்லாரும் மேரேஜுக்கு ரெடி ஆயிட்டாங்க. நீ மட்டும் என்ன தூங்கிட்டே இரு. கவி, நீ போ, நான் வரேன். நிபி, ரொம்ப நேரமா தூங்கிட்டேன். இல்லம்மா, இப்பதான் ராத்திரி 12 மணி. நீ நல்லா தூங்கு என்ன? நாங்க மண்டபத்தை கால் பண்றப்ப வந்து உன்னை ஊசி போறோம். கவி, காலையில எங்கிட்ட வாங்கி கட்டிக்க போற. போடி. இமியா, என்னாச்சு உனக்கு? நைட்ல இருந்து ஒரு மாதிரி இருக்க. எதனா பிரச்சனையா? நைட்டு நீ ரொம்ப நேரமா ரூமுக்கு வரல. என்னாச்சு சொல்லு இமியா. இமியா, என்னாச்சு? எதுக்கு அழுகுற? என்னன்னு சொல்லு. நிபியக்கா, உங்களை பாட்டி வர சொல்றாங்க. வரேன்னு சொல்லு கவி. நிபியக்கா, சீக்கிரம் வருவீங்களா? பாட்டி சொல்ல சொன்னாங்க. வரேன். இமியா, இப்பயே அழுகுற? என்ன சொல்ல? சரி, அழுவாத. போயிட்டு குளிச்சுட்டு கிளம்பு. நான் என்னன்னு கேட்டுட்டு வரேன். இமியா, இதை பத்தி யோசிக்காத, போ. ஏன் இப்படி இருக்கா? நைட்ல இருந்து ஆள் சரியில்லையே. என்ன நடந்தது? இதை பத்தி இப்படி யோசிச்சுட்டு அழுதுட்டு இருக்கா? நிபியக்கா, வரேன் கவி. இப்படி ஒரு கனவு வரணும். அவனை பார்த்தாலே கோவமா வருது. நான் அவன் கூட ஒரே ரூம்ல நினைச்சாலே நான் வெறுக்கிற ஒரு ஆள்னா அது நீ மட்டும்தான்டா. இதுக்கு அப்படி பண்ண? உன் பொறிக்கு வேலை காட்ட நானே கிடைச்சனா? ஒரு பொண்ணை டச் பண்றதே தப்பு. ஆனா நீ இதுக்கு அப்படி நடந்துக்கிட்ட. உன்னை நான் மொத்தமா வெறுக்கிறேன். உன்னால எனக்கு என்னையே பிடிக்கல. ஏன் தான் உன்னை பார்த்தோன்னா இருக்கு. நீ எனக்கு மறக்க முடியாத வழியை கொடுத்துட்டல. ஏய் அசோக், என்ன டல்லா இருக்க? பினோ, டேய் மச்சான், அழுவுறியா? என்னடா? டேய் என்னடா ஆச்சு? எதுக்கு அழுவுற? பினோ, எனக்கு பிடிக்கலடா. டேய் என்னடா சொல்ற? கல்யாணம் பிடிக்கலையா? டேய் உனக்கு என்ன பைத்தியமா? இன்னும் 1/2 மணி நேரத்துல கல்யாணம் நடக்க போகுதுடா. இப்போ போயிட்டு பிடிக்கலன்னு சொல்லிட்டு இருக்கா? எனக்கு என்னையே பிடிக்கலடா. நான் எவ்வளவு மோசமானவள? ஒரு பொண்ணை வலுக்கட்டாயமா இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க. இப்படி அசிங்கமா நடந்திருக்கிற. என்னை விட மோசமானவன் எவனும் இருக்க மாட்டான். இவ்வளவு பெரிய தப்பு பண்ணிருக்க. நைட்டு நீயே என்ன பத்தி அப்படித்தானே நினைச்சிருப்ப. ஒரு பொண்ணுகிட்ட இப்படி சீப்பா பிகேவ் பண்ணிருக்கனே. எனக்கு என்ன பார்க்கவே அருவருப்பா இருக்கு.
நான் எந்த அளவுக்கு மோசமா நடந்திருக்கல. டேய் மச்சான், இதுக்கிட்ட அப்படிதான் பேசிட்டு இருக்க? நீ எதுவும் வேணும்னு பண்ணல. இல்லடா, நான் ஒரு மோசமானவன், ஒரு பொறுக்கி. அதான் இப்படி கீழ்த்தனமா நடந்திருக்க. டேய் ரூசடா, நீ இப்படியே பேசிட்டு இருந்த அறிஞ்சிருவோம் பாத்துக்கோ. நீ என் மச்சான்டா, உன்னை பத்தி எனக்கு தெரியாத. உன்ன மாதிரி ஒரு நல்ல பையன் கிடைக்க அந்த பொண்ணு கொடுத்து வச்சிருக்கணும்டா. நீ எதுக்குடா இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நான் ரொம்ப ரொம்ப மோசமானவன். இந்த கல்யாணம் வேண்டாம். என்னால அந்த பொண்ணு லைஃப் தான் ஸ்பாயில் ஆகும். டீ கிறுக்கா, இதுக்குடா அப்படி பேசிட்டு இருக்க? வாய மூட அசோக், இல்லைன்னா நான் அடிச்சிருவோம் பாத்துக்கோ. ஏன்டா இப்படி பேசி என்னையும் கஷ்டப்படுத்துற? டேய் மச்சான், இப்படிலாம் பேசாதடா ப்ளீஸ். நான் இத்தனை வருஷமா உன் கூட தான்டா இருக்கேன். நீ இது வரைக்கும் எந்த பொண்ணையும் தப்பான பார்வையில பார்த்ததும் இல்ல, தப்பான எண்ணத்துல பேசுனதும் இல்ல. நான் ஒரு அசிங்கமானவன்ல இப்போ ரொம்ப கேவலமா நடந்துகிட்டேனே. டேய் ஏன்டா இப்படி பண்ற? சும்மா அதே பேசிட்டு இருக்காத, அதே நினைச்சிட்டு இருக்காத. அது ஏதோ தெரியாம நடந்து போச்சு, விட்டு தள்ளு. இல்லடா, நான் வேணும் தான் பண்ணேன். அந்த பொண்ணுக்கு எவ்வளவு பெரிய வழியை கொடுத்துட்டேன். நான் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன். நான் ஒரு மிருகம் மாதிரி நடந்துகிட்டேன். எனக்கு என்ன பார்த்தாலே கோவமா வருது. டி அசோக், நீ ஒரு கெட்டவன்டா, கெட்டவன். அதான் இந்த மாதிரி நடந்துகிட்ட. ஏய், நீ பேசின வரைக்கும் போதும். இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன அவ்வளவுதான். வாயை மூடிட்டு போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. டேய் உன்கிட்ட தான் சொல்றேன், போடா. மாப்பிள்ளை அழைச்சிட்டு வர சொல்றாங்க. நான் வரல. வரலையா? லூசடா நீ. வரலனா இப்ப என்ன பண்றதா இருக்க? உன்கிட்ட தான் கேக்குறேன், சொல்லுடா. நான் ரொம்ப கெட்டவன்டா. சரி, நீ கெட்டவன் தான். அதுக்கு இப்ப என்ன பண்ணலாம்? வைத்தி மாதிரி அதே உளறிக்கிட்டு இருக்காத. டேய், அம்மா என்கிட்ட சொல்லி 4 மணி நேரம் ஆகிடுச்சு. நீ வரலனா இப்ப அம்மா அங்க வருவாங்க. நீ இப்படி இருக்கிறத பார்த்தா அப்புறம் போயிட்டு வாடா. அது எதை நீ வேணும்னு பண்ணல, அதே நினைச்சிட்டு இருக்காத மச்சான், புரிஞ்சுக்கோ. நீ அப்படி பண்ணிட்டேன்னு இப்ப கில்ட்டியா ஃபீல் பண்ற. இப்போ மேரேஜ் வேண்டாம்னு சொல்ற. அப்போ அந்த பொண்ணு நிலைமை, அந்த பொண்ணை பத்தி யோசிச்சு பாத்தியா? கல்யாணம் மேடை வரைக்கும் வந்துட்டு அந்த பொண்ணை இப்படி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொன்னா அந்த பொண்ணோட நிலைமை, அவங்க வீட்டு நிலைமை, நீயே சொல்லியிருக்க அவங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லைன்னு. அப்புறம் அவரோட நிலைமை. அப்போ இது உனக்கு குற்றம் நினைச்சா இருக்காதா? சொல்லுடா. உன் மேல தப்பு இருக்குதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா நீ இப்ப பண்றது அதை விட பெரிய தப்புடா. டி அசோக், நீயாடா இது? இதெல்லாம் நான் உனக்கு சொல்லணும்னே இல்லடா. நீயே கரெக்டா யோசிச்சு முடிவெடுப்ப, யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாதுன்னு நினைப்ப. ஆனா அந்த பொண்ணுக்கு ரொம்ப பெரிய கஷ்டத்தையும் காயத்தையும் கொடுத்துட்டேனே. இந்த குற்றம் உணர்ச்சியில தான் இப்ப முட்டாத்தனமான முடிவு எடுத்துட்டு இருக்க. கொஞ்சம் புரிஞ்சு நடந்துக்கோ. போயிட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வா. நான் அம்மா வராம பாத்துக்கிறேன். நான் 5 மினிட்ஸ்லேயே வருவேன். நீ ரெடியா இருக்கணும், புரியுதா? டே மடியா, வாங்கிட்டு தான் சொல்றேன். ஃபர்ஸ்ட் அழுக நிறுத்து. டே அசோக், நீ அழுவத்திலே தெரியலையாடா. நீ ரொம்ப நல்லவனு. இப்போ எனக்கு எது சொன்னாலும் உன் மண்டிக்கு எதுவும் இருக்காது. நான் போயிட்டு வருவேன், நீ ரெடியா இருக்கணும். காத்து, நான் உன்னை ரொம்ப கைப்படுத்திட்டல. இது தெரியாம தான் நடந்தது. நான் வேணும்னு பண்ணல. உன்னை பார்த்ததும் எனக்குள்ள என்ன நடந்ததுன்னு தெரியல. ஆனா இதை நான் வேணும்னு பண்ணல. நான் இப்படி பண்ணது உனக்குள்ள எவ்வளவு பெரிய வழியை கொடுத்துருக்கணும். என்னதான் புரிஞ்சுக்க முடியுது. உன்னோட வலிக்கும் காயத்துக்கும் காரணமே நானாகிட்டல. முகத்தை பார்க்கவே என் விழிகள் வாழுதே. பிரியும் நேரத்தில் பார்வை இழக்கிறேன் நானடி. உடல் பொருள் ஆவி அனைத்தும் உனக்கென தருவேன் பெண்ணே. முன்னருகில் வாழ்ந்தால் போதும் கண்ணே கண்ணே. தந்தை அன்பு அது பிறக்கும் வரை, தாயின் அன்பு அது வளரும் வரை, தோழி ஒருத்தி வந்து தருமன். டேய் பண்ணி, நீங்க தான் இருக்கியா? நான் உன்னை எங்க தேட்டு வரேன் தெரியுமா? என் உயிரை கையில புடிச்சிட்டு ஓடி வரேன்டா. நீ எங்க ஆள காணாம என்ன? டேய் உங்ககிட்ட தானே பேசுறேன், கேக்குதா? அதெல்லாம் கேக்குது சொல்லு. கேக்குதா? டேய் நான் அங்க இருக்கேன். டேய் எருமை, இதெல்லாம் பிளான் பண்றியோ? சே இல்ல மச்சான், இனிமேதான் பிளான் போட போறேன். என்ன பிளான் போட போறியா? நீ பிளான் போற மாதிரி இருந்தா என்ன போட்டதுல தானே பிளான் பண்ணுவேன். டேய் மணக்கோருங்க, அட பாவி, உன் கூட இருக்கிற நேரம் நெருப்புல வயிற்று கட்டிட்டு இருக்க மாதிரி இருக்கே. நீ பைத்தியமே, என்ன காலையிலே ஒளிர்கிட்டு இருக்க? நீ பண்ற வேலைக்கு வேற என்னடா பண்ண சொல்ற? அதுக்கு நீ இப்படியாடா வயிற்றுல நெருப்பு கட்டி இருக்குன்னு சொல்லுவாங்க. நீ என்னமோ புதுசா சொல்ற, நெருப்ப போய் வயிற்று கட்டி வச்சிருக்க. அப்படியே சொன்ன? அட பாவி, உன் கூட சுத்திட்டு இருந்து என்ன பேசுற என்ன பண்றேன்னு தெரியாம போகுதே.
டேய் நீ என்ன மாப்பிள்ள மாதிரி கிளம்பி இருக்கா? அப்படி மச்சான் தெரியுது. நானும் மாப்பிள்ள தான்டா. இப்படி ஜம்முன்னு இருக்கனா? டேய் இதுல எதுவும் உள்கு தெரியலையே. சேச்சே இல்ல மச்சான். சரி எதுக்கு அந்த ரூமுக்கு பாடி கார்டு வேலை பாக்குற? அது வந்து மச்சான் நிபிதா உள்ளதா இருக்கா, அதான் பார்த்துட்டு வரலான்னு வந்தேன். ஆனா காலையில இருந்து வெளியே வரல மச்சான். ஓ அதுக்கு தான் ஊருக்கு முன்னே கிளம்பி வந்தியோ? சாயங்காலமே ஆனாலும் அவங்க வெளியே வர மாட்டாங்க. மேக்கப் போட்டு முடிக்கிறதுக்கே எப்படி இருந்தாலும் 3 நாள் ஆகும். நீ 3 நாள் வரைக்கும் இங்கே வாட்ச்மேன் வேலை பார்த்துட்டு இரு. என்ன? அப்படியா? நான் வேணா உள்ள போயிட்டு பார்த்துட்டு வரவா? நீ மட்டும் இப்போ உள்ள போன ஐயோ அம்மானு கத்திட்டே வெளியே ஓடி வருவ. ஏன்னா எல்லாம் அரைக்குறை மேக்கப்ல சுத்திட்டு இருப்பாங்க. நீ என்ன நினைப்ப, மாத்தி பேய் ரூமுக்கு தான் போயிட்டுமோன்னு நீ ஃபீல் பண்ணுவ. அதனால நீ என்ன பண்ற, நீ உள்ளே போக வேண்டாம் வெளியே போக வேண்டாம், ஏன் கூடவே இரு. என்னடா நான் ஆசாசியா வந்தேன், இப்படி தடுக்கிறியே? காலையிலே பார்த்தா ஒரு புத்துணர்ச்சியா இருக்கும்டா. புத்துணர்ச்சியா இருக்கும்னா போய் பல்லு தேய்டா. நான் மட்டும் இப்ப தடுக்கல, நீ என்ன வேலை பண்ணணும்னு எனக்கு தெரியும். நம்ம உயிரை வச்சு விளையாடுறதே வேலையா வச்சிருக்கானே. மேரேஜுக்கு வந்தனா இல்ல உனக்கு காவல் காக்க வந்தனான்னு எனக்கே தெரியல. யார் கூட வேணாலும் ஃப்ரெண்ட்ஷிப்பா இருக்கலாம்டா. ஆனா லவ் பண்றான் பாரு, அவன் கூட மட்டும் இருக்கவே கூடாது. அவனுக்கு லவ் செட் ஆயிடுச்சுன்னா நம்ம பிரேக்கப் பண்ணிட்டு போயிடணும். ஓகேனாலும் நம்ம உயிர் தான் எடுப்பானுங்க, லவ் புட்டுக்குச்சுனாலும் அதுக்கு நம்ம உயிர் தான் எடுப்பானுங்க. ஆனா நம்மள மட்டும் லவ் பண்ணவே விட மாட்டானுங்க. கல்யாணம் முடிகிற வரைக்கும் நான் உன்னை எங்கேயும் விட போறது இல்லை. உன்னை கண்காணிக்கிறதே எனக்கு ஒரு வேலையா இருக்குடா. இனிமேல் நீ போற கல்யாணத்துக்கு நான் வரவே மாட்டேன். என் உசுரை வச்சு ஊஞ்சலாடுறதையே நீ ஒரு வேலையா வச்சுட்டு இருக்க. எப்ப எங்க கோத்து விட்டு எனக்கு செருப்படி வாங்கி கொடுப்பனே எனக்கே தெரியல. டேய் மச்சான் வருண். டேய் மாமா. டேய் மச்சான் நீ தானடா? நான் டவுட்ல தான் வந்து பார்த்தேன். நீ என்னடாங்க? மேரேஜுக்குடா. என்ன? டேய் மச்சான் உனக்கு கல்யாணமா? சொல்லவே இல்லை பத்தியா? உன் ஃப்ரெண்டு நானு என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லணும் உனக்கு தோணல பத்தியா? டேய் டாக்டர் நான் கல்யாணத்துக்கு வந்தேன்டா, அத்தை பொண்ணு மேரேஜுக்கு வந்தேன்டா. ஓ அப்படியா? நான் கூட நீ மாப்பிள்ள நினைச்சிட்டேன்டா. மாப்பிள்ள கணக்கா நல்லா ஜம்முன்னு இருக்கியே. அப்படியே மாமா நல்லா இருக்கனா? நல்லா இருக்கியாவா? செம்மையா இருக்கடா. அப்புறம் என்ன உனக்கு பொண்ணு பார்த்துட வேண்டியதுதான். ஐயோ போடா, எனக்கு ஒரே வெக்கமா வருது. டேய் உனக்கு வெக்கலாம் வருமாடா? டேய் போதும், நீ என்ன ரொம்ப ஓட்டுறன்னு தெரியுது. நீ என்ன இந்த பக்கம்? மாப்பிள்ள என் ஃப்ரெண்டுடா. என்ன மாப்பிள்ள உன் ஃப்ரெண்டா? ஆமா மச்சான். நைட் இங்க தான் இருந்தியா? நான் உன்னை பார்க்கலையே. நீ என்ன பார்த்த? இல்லையே மச்சான் நான் உன்னை பார்க்கலையே. நைட் இங்க தான் இருந்தியா? ஆமாண்டா. ஐயோ பாஸ், நீங்க அவன் கண்ணு முன்னாடி வந்து நின்னாலும் அவனுக்கு கண்ணு தெரியாது. என்ன என்ன மச்சான் உனக்கு மாலை கண்ணா? பாஸ் அவனுக்கு மாலை கண்ணு இல்ல, போன கண்ணு இல்ல, அவன் காதல் கண்ணுல இருக்கான். என்ன? ஐயோ பாஸ் சார் லவ் மூடல இருக்காரு. காதலுக்கு இருக்க தலைக்கேறி பித்து பிடிச்சு சுத்திட்டு இருக்காரு. அவன் ஆள் மட்டும்தான் அவன் கண்ணுக்கு தெரியும். என்ன காதலா? ஆமா பாஸ் காதல் தான். அந்த காதலால நான் சின்ன பின்னமா ஆகுறேன். என்ன ப்ரோ காதல் தானே, காடுற மாதிரி ஃபீல் பண்றீங்க? காதல் தானா? அதுக்கு அந்த காடுறாவே பரவாயில்ல பாஸ். அந்த காதலால நான் அசிங்கப்பட்டேன், அவமானப்பட்டேன், வெக்கப்பட்டேன், வேதனைப்பட்டேன், துக்கப்பட்டேன், துயரப்பட்டேன். இவ்வளோ பட்டும் திருந்தலையே ப்ரோ. ஓ நீங்க அவன் ஃப்ரெண்ட் இல்ல, அப்படிதான் சொல்லுவீங்க. என்ன மச்சான் ரொம்ப தோஸ்தோ? என்ன மச்சான் உயிர் ஃப்ரெண்டா? ஆட நீங்க வேற போங்க பாஸ். என்ன மச்சான் திக் ஃப்ரெண்டோ? எப்பயும் கை கோத்துட்டு ஜோடி தான் சுத்திட்டு இருப்பீங்களோ? ஐயோ பாஸ் நீங்க வேற. விட்டா இவன் எங்கன்னா போயிட்டு எனக்கு செருப்படி வாங்கி கொடுத்துடுவான். அதான் அவனை பிடிச்சு வச்சிட்டு இருக்கேன். என்னச்சி சொல்றீங்க? வருண் ரொம்ப நல்ல பையனாச்சு. யாரு இவனா நல்லவன்? இல்லாத கேள்வி எல்லாம் பார்ப்போம் பாஸ். என்னச்சி சொல்றீங்க? வருண் மாதிரி நல்ல பையனை பார்க்க முடியாது. அப்படி சொல்லு மாமா. பாஸ் நானும் அப்படித்தான் நினைச்சேன் இவனை மீட் பண்றதுக்கு முன்னாடி வரைக்கும். காலேஜ்ல ஃபர்ஸ்ட் நாள் என் பக்கத்துல உட்காருன்னு சொன்னான். இம்புட்டு நல்ல புள்ளியா இருக்கானே நானும் நம்பி ஆப்ப தேடி நானே உட்காந்துக்கிட்டேன். அப்போ தெரியல இவங்கிட்ட மாட்டிக்கிட்ட நான் முழிக்க போறேன்னு. இன்னைக்கு மச்சனை பத்தி எப்படி சொல்றீங்களே? அவனே பாவம் பச்சை மண்ணு, ஒண்ணுமே தெரியாது. யாரு இவனுக்கு ஒண்ணும் தெரியாது. எல்லாம் போய் யாரும் நம்பாதீங்க. பாய்சன் பாஸ் பாய்சன். எனக்கு நானே வச்சுக்கிட்ட ஸ்லோ பாய்சன் இவன்.
என்ன மச்சான் உன்னை பத்தி இவ்வளவு பெருமையா பேசுறாரு? ஏய் டாக்டரே, என்ன இவன் இப்படிதான் கொஞ்சம் மர காண்டுடுச்சு, அப்படிதான் பேசுவான். ஆமா பாஸ், லூசு ஃப்ரெண்டு லூசா தானே இருக்கும், அப்படிதானே? ஆமா ஆமா, சிரிங்க பாஸ், நல்லா சிரிங்க. இவனை ஃப்ரெண்டா பிடிச்ச நாள்ல இருந்து ஒவ்வொரு நாளும் கம்பி மேல நடக்கிற மாதிரியே ஃபீலிங்கா இருக்கு. எப்ப யார்கிட்ட கோத்து விடுவான், எங்க அடி வாங்கி விடுவானே தெரியல பாஸ். என்னஜி, வருண் அப்படிலாம் பண்ண மாட்டேன், ரொம்ப நல்ல பையன். யாரு இவனா? இவன் மூஞ்சி பார்த்தா அப்படித்தான் தெரியும், பச்சை புள்ள மாதிரி. ஆனா பண்ற வேலை இருக்கே எல்லாம் கேடித்தானோம். காலேஜ் படிக்கும் போது ஏன் லவ்வுக்கு எடுத்து விடுவான். இவனும் எந்த பொண்ணுகிட்டையும் பேச மாட்டான், என்னையும் பேச விட மாட்டான். தானும் படுக்க மாட்டான், தள்ளியும் படுக்க மாட்டான். ஏய் மச்சான், இந்த அளவுக்கு குடும்பப்படுத்துறான் பாஸ். இது கொஞ்சம் தான், காலேஜோட இவன் அவகாசத்தையே முடிச்சுக்கலான்னு பார்த்தேன். விட்டானா அதுக்கப்புறம் இவன் கூடவே என்ன வேலையில சேர்த்துக்கிட்டான். என்ன சொல்றது பாஸ், இப்ப கூட பாருங்க அவன் ஆளை காணாமா, அதை தேட போறேன்னு சொல்லிட்டு இருக்கான். டேய் மச்சான், உனக்கு லவ்லாம் இருக்காடா? அதெல்லாம் இருக்கு பாஸ், அந்த லவ்வால தான் பிரச்சனையே. ஏன் ஜி, அவன் லவ் பண்றதால உங்களுக்கு என்ன பிரச்சனை? எனக்கு என்ன பிரச்சனை நான் கேக்குறீங்க? அந்த லவ்வால எனக்கு மட்டும்தான் பிரச்சனை. இவன் ஜாலியா இருக்கான். இவனால தினமும் எங்க அம்மா கிட்ட தொடப்பு அடி வாங்குறேன் பாஸ். என்ன காலையில பஸ் ஸ்டாப்ல ஸ்டார்ட் பண்ணி நைட்டு தூங்க போற வரைக்கும் ஒரே லவ் தான். இவன் காதலுக்கு என்ன சார்ஜரை யூஸ் பண்றான்? என்ன மச்சான், எந்த பொண்ணையும் பால் குடிக்குமா? பால் மட்டுமா குடிக்கும், விட்டா பொக்கடவே தின்னும். அச்சி, பொண்ணு யாருடா இப்படி லவ்? என்னடா பொண்ணுன்னு சொன்னதும் ஈனு பல்ல கட்டுற, அந்த அளவுக்கு லவ் பண்ற? எனக்குள்ள மனசு, மனசுக்கு வெளியே கண்ணு, கண்ணுக்கு வெளியே பொண்ணு, பொண்ணுக்குள்ள மனசு, மனசுக்குள்ள நான். புரியுதா? இதையாட்டி சொல்ல மாட்டேன். சொல்ல மாட்டேன். இதை என்னால மட்டுமில்ல, இந்த நாட்டுல இருக்க எவனாலையும் சொல்ல முடியாது. இதே மாதிரி வேற ஒண்ணு சொல்லுமா? இல்ல பாஸ், இவன் இப்ப கூட தாலி கட்ட ரெடியா தான் இருக்கான். ஆனா அந்த பொண்ணு இவனை பார்த்து சிரிச்சு கூட நான் பார்த்தது இல்ல. இந்த 2 வருஷமா கண்ணா பின்னான்னு காதல். உங்க வீட்டு லவ்வா எங்க வீட்டு லவ்வா, ஒரே லவ் தான், தாங்க முடியல. அதான் இவனை டிவோர்ஸ் பண்ணிடலாம்னு முடிவு பண்ணிட்டேன். என்னச்சி இதுக்கே இப்படி சொல்றீங்க? இதெல்லாம் சும்மா. எங்க ஃப்ரெண்டு ஒருத்தவன் இருக்கான் பாருங்க, அவனெல்லாம் பார்த்தா அவன் கூட பழகினா நீங்க என்ன சொல்லுவீங்க? அவன் எங்களை போட்டு என்ன பாடுபடுத்துவான் தெரியுமா? அவன் மூச்சு பேச்சு எல்லாத்தையும் லவ் மட்டும்தான். என்ன? ஆமாஞ்சி, நாங்க அவனை பேர் சொல்லி கூப்பிட மாட்டோம், ஒரு தடவை காதல் தான் கூப்பிடுவோம். ஒரு தடவை காதலா? ஏன்? ஐயோ ஜி, அவன் இருக்கானே, ஹாஸ்டல் தான் தங்கி படிச்சுட்டு இருந்தோம், ஒரே ரூம், எங்களை தூங்க விட மாட்டான். எப்ப பாரு அந்த பொண்ணை பத்தியே பேசிட்டு இருப்பான். அதுவும் எந்த வயசு காதல்னு கேளுங்களா? எந்த வயசு பாஸ்? 15, 14, அதுக்கும் மேல போயிட்டு 10 வயசு காதல் கதை. என்ன ஜி, இதுக்கே ஷாக்கானா? என்ன மச்சான், நம்ம காதல் பண்ண சேட்டையெல்லாம் நீ எதுவும் சொல்லல போலியே. போங்க பாஸ், இவன் பண்ற சேட்டையை எங்களால தாங்க முடியல. இவன் ஃப்ரெண்டு ஒருத்தன் கூட நல்லவன் இல்லையா? ஆமா பாஸ், இப்ப எங்க இருக்காரு உங்க ஃப்ரெண்டு? இதுல வருத்தமான விஷயம் என்னன்னா, அவன் இன்னும் படிச்சுட்டு தான் இருக்கான். என்ன அப்போ ஃபுல் அரியரா? ஐயோ ஜி, அவன் நல்லா படிப்பான், டிகிரி மேல டிகிரி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். எதுக்குதான் படிக்கலான்னு அவனுக்கு தெரியல, ஏன் படிக்கலான்னு எங்களுக்கு தெரியல. அப்புறம் மச்சான், நீ அவன்கிட்ட பேசுனியா? இல்லடா. அப்படியே மச்சான், உங்ககிட்ட ஒன்று சொல்லணுமே. இப்போ வேற டைம் ஆகிடுச்சு, மாப்பிள்ளை அழைச்சிட்டு வரணும். சரி, நீங்க தானே இருப்ப, அப்புறமா பேசலாம். என்னாச்சுடா, இதெல்லாம் முக்கியமான விஷயமா? ஆமாண்டா. சரி மச்சான், நீ பாரு, நான் வரேன். என்ன விஷயமா இருக்கும்? ஒருவேளை நிபிதா பத்தியா? என்ன நிபிதா வராங்க? நிபிதா என்னடா பொண்ணு மாதிரி இருக்கா? டேய் பைத்தியம், பொண்ணு மாதிரி இல்லாம போத மாதிரியா இருக்கும். டேய் அது இல்லடா, மாப்பிள்ள நான் ரெடியா இருக்கேன். பொண்ணு நிபியும் என் முன்னாடிதான் இருக்கா. நான் வேணா? நீ வேணா? அடே என்னடா சொல்ற? நிபியும் பார்க்க பொண்ணு மாதிரி இருக்கா. நான் வேணா நிபிக்கு தாலி கட்டிட்டு வா. நீ தாலி கட்டு, நான் உனக்கு பாட கட்டுறேன். என்ன வலை உனக்கு நான் தாலி கட்டிடவா? என்னவனே உனக்கு நான் சமாதி கட்டிடவா? சொல்லுங்க நிபி.
உங்ககிட்ட பேசணும். டேய் மச்சான், நிபி லவ் சொல்ல போறா. சொல்லுங்க நிபி. மோதும் மோதும் ஒரு சொல்லி ஏங்கும் ஏங்கும் மனசொலியே பேசுதே. போதும் போதும் இதுவரை யாரும் கூறா புகழுரையே கூசுதே. பேசாத பேச்செல்லாம் பேச சொல்லுங்க நிபி. வருண் இப்படி சொல்லதுன்னு தெரியல. ஐயோ நிபி, இதுக்காக தான் இத்தனை நாளா காத்துட்டு இருக்கேன். சொல்லுங்க நிபி. அது வந்து வருண், இப்பயாவது சொல்லணும்னு தோணுச்சு. சொல்லுங்க நிபி. சரவ என்ன போக சொல்லட்டுமா? இல்ல இல்ல சரண் இங்கே இருக்கட்டும். சரி சொல்லுங்க. ஸ்வேதா காணோம் வருண். அது இருக்கட்டும் நிபி, நீங்க சொல்ல வந்ததை சொல்லுங்க. அதான் வருண், ஸ்வேதா காணோம். மண்டபம் ஃபுல்லா பார்த்தாச்சு, ஆளை காணோம். எங்க போனாலும் தெரியல. ஐயோ நிபி, அதெல்லாம் விடுங்க, நம்ம மேட்டருக்கு வாங்க. என்ன? டேய் பைத்தியம், கல்யாண பொண்ணை காணாமாடா. என்ன கல்யாணம் பண்ண ஆளை காணாமா? அட பைத்தியமே, இப்போ நேரமா அதை தாண்டா சொல்லிட்டு இருக்கோம். இப்பதான் உன் காதுல விழுதோ? ஆமா வருண், ஸ்வேதா எங்கன்னு தெரியல. இங்க பாத்தீங்களா வருண்? இல்ல நிபி, நான் எதுவும் பார்க்கலையே. இதை சொல்லதான் வந்தீங்களா? ஆமா வருண், அப்புறம் இன்னொரு விஷயம். சொல்லுங்க சொல்லுங்க, இப்பதான் மேட்டருக்கே வந்திருக்கீங்க. அட மலைக்குரங்க, இங்க என்ன பிரச்சனை நடந்துட்டு இருக்கு? இப்ப என்னன்னா இப்பதான் லவ் சுட்டுட்டு இருக்கோம். வருண், ஸ்வேதா ஆளை காணாமனு இமியாவுக்கு கல்யாணம் பண்ண போறாங்களாம். என்ன